அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்முடைய யூடியூப் சேனலில் நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஆர்பி எக்ஸாம். அதாவது டிஆர்பி எக்ஸாம் அப்படின்னா ஜென்ரலாக வந்து பண்ணாக்கா நம்ம அடுத்து வரக்கூடிய தேர்வு அப்படின்னு எடுத்துக்கிட்டாக்கா நமக்கு யூஜிடிஆர்பி வரப்போகுது. அதாவது வந்து பண்ணாக்கா யூஜிடிஆர்பின்னு சொல்லக்கூடிய, அதாவது பிடி அசிஸ்டன்ட் பிஆர்டின்னு சொல்லக்கூடிய யூஜிடிஆர்பி எக்ஸாம் வரப்போகுது. அடுத்தது வந்து பண்ணாக்கா பியூஓ எக்ஸாம் வரப்போகுது. நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்கா பிஜிடிஆர்பி எக்ஸாம் வரப்போகுது. இந்த 3 எக்ஸாமுக்குமே வந்து பண்ணாக்கா நமக்கு காமனாக இருக்கக்கூடியது அப்படின்னு எடுத்துக்கிட்டாக்கா இந்த தமிழ் தகுதி தேர்வு. இந்த தமிழ் தகுதி தேர்வை பொறுத்த வரைக்கும் நம்ம டோட்டலாக எவ்வளோ கொஷின்ஸ் வரும் அப்படின்னா 30 கொஷின்ஸ் வரும். 30 கொஷின்ஸ். ஆனால் மொத்தம் எத்தனை மார்க் அப்படின்னாக்கா 50 மார்க் இருக்கும். இந்த 50ல் நம்ம எவ்வளோ மார்க் எடுக்கணும்னா 20 மார்க் எடுத்தால் போதும். இந்த 20 மார்க்குக்கு நம்ம என்ன படிக்கணும் அப்படின்னா வெறும் 10th ஸ்டாண்டர்ட் புக்கு படித்தா மட்டும் போதும். அதுலேயும் பர்டிகுலராக வந்து பண்ணாக்கா 10th நியூ புக்கு, 10th ஓல்டு புக்கு. அப்போ இந்த நியூ புக்கில் வந்து பண்ணாக்கா மொத்தம் 7 இருக்கும். ஓல்டு புக்கில் வந்து பண்ணாக்கா 9 இருக்கும். ஸோ இந்த 2 புக்கை படித்தா மட்டும் போதும். ஸோ நம்முடைய யூடியூப் சேனலில் நம்ம இன்றைக்கி வந்து பண்ணாக்கா இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். அடுத்து வரக்கூடிய தேர்வு முடிகிற வரைக்கும் நீங்கள் வந்து பண்ணாக்கா பிஓ எக்ஸாமாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து யூஜிடிஆர்பி எக்ஸாமாக இருந்தாலும் சரி, இல்லை பிஜிடிஆர்பி எக்ஸாமாக இருந்தாலும் சரி, இந்த எல்லா எக்ஸாமும் முடிகிற வரைக்கும் நம்முடைய யூடியூப் சேனலில் தமிழ் தகுதி தேர்வுக்கான கைடன்ஸ் வந்து பண்ணாக்கா டெய்லி இருக்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. உங்களுக்கு வந்து பண்ணாக்கா டெய்லி வந்து பண்ணாக்கா ஒரு கிளாஸ் இருக்கும். அதாவது வந்து பண்ணாக்கா ஒரு கிளாஸு. ஸோ அந்த கிளாஸ் டைமிங் மேக்ஸிமம் வந்து பண்ணாக்கா மார்னிங் வந்து பண்ணாக்கா 6 o'clock இருக்கும். சரிங்களா? மார்னிங் 6 o'clock வந்து பண்ணாக்கா எவ்ரிடே உங்களுக்கு வந்து பண்ணாக்கா ஒரு கிளாஸ் இருக்கும். ஸோ அந்த கிளாஸில் நான் என்ன சொல்கிறேனோ அதெல்லாம் நீங்கள் தரவாக படிச்சிருங்க. படித்து முடிச்சுட்டு அடுத்து வந்து பண்ணாக்கா அதுக்கு அடுத்த நாள் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பண்ணாக்கா இந்த வீடியோ நான் என்றைக்கு அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னா வியாழக்கிழமை. சரிங்களா? வியாழக்கிழமை நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ வியாழக்கிழமைனா சரியாக வந்து பண்ணாக்கா என்ன தேதி அப்படின்னா 20ஆம் தேதி, ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி ஆரம்பிக்கிறோம். இப்போ 20ஆம் தேதி நான் அன்னை மொழியே அப்படின்ற ஒரு சின்ன பகுதி மட்டும் தான் வந்து பண்ணாக்கா உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ போட்டுருவேன். அதுக்கான டெஸ்ட் கொஷின் அதுக்கு அடுத்த நாள் இருக்கும். தட் மீன் 21ஆம் தேதி. அப்போ 21ஆம் தேதி ஒரு பகுதிக்கான கிளாஸும் இருக்கும். அட் த சேம் டைம் முன்னாடி நாள் எடுத்த கிளாஸுக்கான டெஸ்ட்டும் இருக்கும். அப்போ ஒரு நாளைக்கு உங்களுக்கு 2 வீடியோஸ் வரும். ஸோ நாளைக்கு மட்டும் ஒரு வீடியோ தான் இருக்கும். சரியா? இது ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களால் நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னா பிஜிடிஆர்பி எக்ஸாம், யூஜிடிஆர்பி எக்ஸாம், பிஓ எக்ஸாம், எந்த எக்ஸாமாக இருந்தாலும் சரி உங்களால் தமிழ் தகுதி தேர்வில் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இங்கே அன்னை மொழியே. ஸோ இந்த பாடலுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா பாவலரேறு பெருஞ்சித்திரனார். பாவலரேறு பெருஞ்சித்திரனார். இதை கொஷின் கேட்பாங்க. அன்னை மொழியே என்னும் பாடலின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்பாங்க. பாவலரேறு பெருஞ்சித்திரனார். அடுத்து ஸோ இங்கே வந்து பண்ணாக்கா நமக்கு இந்த பேராகிராஃபில் மேக்ஸிமம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் நம்ம அப்படியே ஒரு முறை பார்த்துருவோம். தமிழ் தாய் சின்ன குழந்தையின் சிரிப்பு ஆனவள், பழுத்த நரையின் பட்டறிவு ஆனவள், வானத்திற்கும் வையத்திற்கும் இடைப்பட்ட யாவற்றையும் கவிதையாக கொண்டவள், உணர்ந்து கற்றால் கல் போன்ற மனத்தையும் கற்கண்டாக்குபவள், அறிவை பெருக்குபவள், அன்பை வயப்படுத்துபவள், செப்புதற்குரிய அவள் பெருமையை போற்றுவோம். அப்போ இந்த அன்னை மொழியே இந்த பாடல் வந்து யாரை பற்றி சொல்கிறாரு அப்படின்னாக்கா தமிழ் தாயை பற்றி சொல்கிறாரு. தமிழ் தாயை பற்றி வர்ணிக்கிறாரு. அடுத்து வேறு எங்கே சார் நமக்கு கொஷின் வரலான்னா இந்த இடத்துல வரலாம். ஸோ இங்கே பாருங்கள். அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே, முன்னைக்கும் முன்னை முகிழ்ந்த நறுங்கனியே, இந்த பாடல் இடம்பெற்றுள்ள நூல். இதை கேட்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே ஆன்சர் வந்துடுச்சு அன்னை மொழியே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ இதை கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே, முன்னைக்கும் முன்னை முகிழ்ந்த நறுங்கனியே என்ற பாடலை இயற்றியவர் யார் அப்படின்னு கேட்கலாம். அப்போ யார் வருவாங்க? பாவலரேறு பெருஞ்சித்திரனார். சரிங்களா? அடுத்து இந்த கொஷினும் கேட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி பார்த்துக்குங்க. ஸோ தென்னன் மகளே, திருக்குறளின் மாண்புகளே, இன்னரும் பாப்பத்தே, என் தொகையே நற்கணக்கே. ஸோ இதை வந்து பண்ணாக்க இந்த பாடல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளதுன்னு கேட்பாங்க. அன்னை மொழியே அப்படின்ற நூலில் இடம்பெற்றிருக்கு. இதில் இது யார் வந்து பார்த்தீங்கன்னா இயற்றுனாங்க அப்படின்னு நமக்கு கொஷின் கேட்கலாம். ஸோ அதனால் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இதில் வேறு எதுவும் அதிகமாக வரத்துக்கு வாய்ப்பு இல்லை.
அடுத்து இந்த பாடலின் பொருள் பாருங்க. அன்னை மொழியே அழகு நிறைந்த செந்தமிழே பழமைக்கும் பழமையாய் தோன்றிய நறுங்கனியே கடல் கொண்ட குமரி கண்டத்தில் நிலைத்த அரசாண்ட மண்ணுலக பேரரசே. அப்போ கடல் கொண்டது எதை அப்படின்னாக்கா குமரி கண்டம். அப்போ குமரி கண்டம் வந்து பண்ணாக்கா கடலில் மூழ்கிடுச்சு அப்படின்றது தான் அது. அடுத்து பாண்டிய மன்னனின் மகளே திருக்குறளால் மேன்மை பெருமைக்குரியவளே மேன்மையான பெருமைக்குரியவளே இனிய 10 பாட்டே 8 தொகையே நல்ல 14 கீழ்கணக்கே நிலைத்த சிலப்பதிகாரமே அழகான மணிமேகலையே பொங்கி எழும் நினைவுகளால் தலைவணங்கி வாழ்த்துகின்றோம். அப்போ இதில் பாருங்கள் அந்த அளவுக்கு வந்து பண்ணாக்கா தமிழ் தாயை வந்து பண்ணாக்கா வர்ணித்து பாடுறாரு. ஸோ இங்கே மேக்ஸிமம் நமக்கு அந்த எதுவும் வந்து பண்ணால் கொஷின்ஸ் வரதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. அப்போ இங்கே வந்து பண்ணாக்கா இந்த நூல்வெளி அப்படின்னு கொடுத்துருக்காங்களே இந்த இடத்துலேருந்து கொஷின் வரும். அப்போ பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் கனிச்சாறு தொகுப்பிலிருந்து இருவேறு தலைப்பில் உள்ள பாடல்கள் பாடமாக இடம்பெற்றுள்ளன. அப்போது இந்த கனிச்சாறு அப்படின்ற அந்த நூலுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ பாவலரேறு பெருஞ்சித்திரனார். அடுத்தது தென்மொழி தமிழ் சிட்டு இதழ்களின் வாயிலாக தமிழ் உணர்வை உலகெங்கும் பரப்பியவர் யார் அப்படின்னா பாவலரேறு பெருஞ்சித்திரனார். இதுவும் கொஷின் கேட்பாங்க. தென்மொழி தமிழ் சிட்டு இதழ்களின் வாயிலாக தமிழ் உணர்வை உலகெங்கும் பரப்பியவர் யாருன்னு கேட்பாங்க. அப்படின்னா தென்மொழி தமிழ் சிட்டு இதழ்களில் தமிழ் உணர்வை பரப்பியவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. அடுத்தது இந்த பாவலரேறு பெருஞ்சித்திரனாருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா துரை ராசமாணிக்கம். பாவலரேறு பெருஞ்சித்திரனாருடைய இயற்பெயர் என்னது? துரை ராசமாணிக்கம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது இவர் வேறு என்னென்ன நூலெல்லாம் எழுதியிருக்காரு அப்படின்னா உலகியல் 100 பாவிய கொத்து நூறாசிரியம் கனிச்சாறு என்சுவை என்பது மகபுகுவஞ்சி பள்ளி பறவைகள் முதலிய நூல்களையும் படைத்துள்ளார். அப்போ வந்து பண்ணாக்க உலகியல் 100 பாவிய கொத்து நூறாசிரியம் கனிச்சாறு என்சுவை என்பது மகுபுகுவஞ்சி பள்ளி பறவைகள் இந்த நூல்கள் எல்லாம் படைத்தவர் யார் அப்படின்னா பாவலரேறு பெருஞ்சித்திரனார். அவருடைய இயற்பெயர் துரை ராசமாணிக்கம். அடுத்து இவரின் திருக்குறள் மெய்ப்பொருளுரை தமிழுக்கு கருவூலமாய் அமைந்துள்ளது. இதையும் கொஷின் கேட்பாங்க. யாருடைய திருக்குறள் மெய்ப்பொருளுரை தமிழுக்கு கருவூலமாய் அமைந்துள்ளது அப்படின்னு கேட்பாங்க. பாவலரேறு பெருஞ்சித்திரனார். இவரது அனைத்து நூல்களும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா நாட்டுடைமை ஆக்கியிருக்காங்க. சரிங்களா? அடுத்து இந்த கற்றவை கற்றபின். ஸோ இதிலிருந்து நமக்கு கொஷின் வரலாம். ஸோ இங்கே பாருங்கள். நற்றினை நல்ல குறுந்தொகை ஐங்குறு 100 ஒத்த 10 ஓங்கு பரிபாடல் கற்றறிந்தார் ஏத்தும் கலியோடு அகம்புறம் என்று இத்திரத்த 8 தொகை. அப்போ மொத்தம் 8 தொகையில் எத்தனை நூல்கள் இருக்குன்னா 8 நூல்கள் இருக்கும். என்னென்ன நூல்கள்? நற்றினை, குறுந்தொகை, ஐங்குறு 100, 10 பரிபாடல், கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு. சரிங்களா? இது 8 சேர்ந்தது தான் 8 தொகை நூல்கள். அப்போ இந்த பாட்டிலேருந்து நமக்கு என்ன கேட்பாங்க? இதை மெமரி பண்ணிக்கிட்டால் 8 தொகை நூல்களில் என்னென்ன நூல்கள் இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்காக இந்த பாட்டில் யூஸ் ஆகும். அடுத்து இங்கே அடைமொழியை பேஸ் பண்ணி நமக்கு கொஷின் வரலாம். என்ன சார் அப்படின்னா நல்ல குறுந்தொகை நல்ல என்று அடைமொழி கொண்ட நூல் எதுன்னு கேட்பாங்க. குறுந்தொகை. அடுத்து ஒத்த 10 அப்போ ஒத்த என்ற அடைமொழி பெற்ற நூல் எதுன்னு கேட்பாங்க. அப்போ 10 ஓங்கு பரிபாடல். அப்போ ஓங்கு என்ற அடைமொழி பெற்ற நூல் எதுன்னு கேட்பாங்க. அடுத்து கற்றறிந்தார் ஏத்தும் களி எதுன்னு கேட்பாங்க. கற்றறிந்தார் ஏத்தும் களி எது அப்படின்னா கலித்தொகை. சரிங்களா? இதில் இந்த அடைமொழியை பேஸ் பண்ணி நமக்கு கொஷின் வரும். அடுத்து இன்னொரு கொட்டேஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்றன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும். யார் இந்த பாடலை பாடியது அப்படின்னா கா சச்சிதானந்தன். சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்றன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் அப்படின்ற இந்த பாடலை இயற்றியவர் கா சச்சிதானந்தன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த வீடியோ வந்து பண்ணாக்கா அன்னை மொழியே. இதுக்கான தேர்வு வந்து பண்ணாக்கா 21ஆம் தேதி வெள்ளிக்கிழமை தேர்வு இருக்கும்.
ஸோ டைமிங் நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.